மக்களை காப்போம், ஆலந்தூரை மீட்போம். தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைந்திட புரட்சி தமிழர் எடப்பாடியார் அரியணையரிட தமிழ்நாடு தலை நிமிர்ந்திட வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் எஸ் சரவணன். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இன்னும் 9 நாட்களில் தமிழ்நாடு தங்களுடைய பல கோடி வாக்காளர்கள் 234 மெம்பர் தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சார், இப்ப நீங்க சசிகலா அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப ராமதாஸ் அவர்கள் அதன் பிறகு சசிகலா அவர்கள் சேர்ந்து கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்போ என்ன ப்ராசஸ்ல இருக்கு சார்? அவங்க எவ்வளவு வாக்குகள் எடுக்க போறாங்க? வாக்குகள் எடுக்கலைன்னா கூட 1% 2% மேல அந்த அம்மாவோட பண்ண முடியாது. என்ன, ராகுல் காந்திக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மன குடைச்சல் என்பது கொஞ்சமல்ல, அதிகமல்ல, குறைஞ்சது 100% ராகுல் காந்தி திமுக மீது நம்பிக்கை இல்லை என்பதை சொல்ல முடியும். காரணம், சார், இப்ப செல்வ பிறந்தகை அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னா மீண்டும் இப்ப இந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு செல்வ பிறந்தகை மேல அவநம்பிக்கை ஆயிடுச்சு. இப்ப எப்படி சார் போஸ்டிங் கொடுப்பாங்க? காங்கிரஸ்ல ஒரு சாதாரண உறுப்பினரா இருப்பாரா? என்ன பண்ண போறாங்க? அவர் திமுக சேர்ந்துருவாருங்க. அவருக்கு என்ன போச்சுங்க? நிறைய ஒரு பேசு தமிழா பேசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஊடகங்கள் யாருமே எடுக்காத ஒரு புதிய முயற்சியை நம்ம பேசு தமிழா பேசி சேனல் எடுத்து ஒரு மாசத்தை நெருங்கி போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10 நாள்ல தமிழக சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. டெல்லியில இருந்து தமிழக சட்டமன்ற தேர்தலை எப்படி பாக்குறாங்க, எப்படி யூகங்கள் வகுக்கிறாங்க அப்படின்றத குறித்து டெல்லி ராஜகோபால் நம்ம பேசிட்டு இருக்காங்க. சார், வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். ராஜவேல் நாகராஜுக்கு நன்றி, பிரணவுக்கு நன்றி. காரணம், தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி கடந்த 20 நாட்களில் பிரணவ் எனக்கு குறைந்தது பல தொலைபேசிகள் வந்தது. நம்மளுடைய ப்ரோக்ராமை பார்த்து அவர்கள் ரசிக்கிறார்கள். நாம் ஒரு நூதன முறையை எப்பவுமே இந்த ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இப்ப நம்ம புதுசா பண்றோம். அதுல வரவேற்பு இருக்கிறது. ஆனால் இன்று முதல் தமிழகத்தில் ஹோலோகிராம் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். விஜயனுடைய ஒரு தொழில்நுட்ப பிரிவு என்பது அந்தந்த ஊர்ல ஹோலோகிராம் மூலமாக அந்த விஜயனுடைய படம் பேச்சுகளை எல்லாம் பிரதிபலிக்க ஆரம்பிக்க ரீப்ளே பண்றாங்க. அது நரேந்திர மோடி 2019 வட இந்தியாவில் செய்து விட்டார். எனினும் இது ஒரு நூதன திருப்பம். அதிமுக, காங்கிரஸ், திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகளை விட முந்திக் கொண்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட முன்னிக்கொண்டது தமிழ் வெற்றி கழகம் என்பதுதான் பலரிடம் இருந்து நான் தெளிவுபடுகிறேன். டெல்லியில் இது ஒரு நூதன முயற்சி. அதிமுகவிற்கு அதிகமான ஒரு கிரௌடு வருவதை பார்த்தால் இண்டிபெண்டா டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், இந்தியா டுடே போன்ற ஆங்கில ஊடகங்களுடைய சேனலுடைய சிபாலஜிஸ்ட் அவங்களெல்லாம் சொல்றதை பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு பாஜகவுடன் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கூட சேர்ந்து அந்த கூட்டணி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் மிக 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 வெற்றிகரமாக 140 சீட்டை கிராஸ் பண்ணுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் தெரிவித்ததும், அமித்ஷா அவருடைய கணக்குப்படி, சர்வே படி 130 140 வரும். திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடையும். 10 மந்திரிகள் இன்க்ளூடிங் சில டாப் மினிஸ்டர்ஸ் நிறைய பாருங்க. பிரணவ், டெல்லியில ஒரு ருசிகரமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 3 நாட்களாக சோசியல் மீடியாவில் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய வெறுப்புகளை பொதுமக்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களிடமே காண்பிக்கிறார்கள். ஐயா மு.க. ஸ்டாலின் வரும்பொழுது தஞ்சாவூரில் டெல்டா பகுதியில் பொதுமக்கள், விவசாயிகள் கருப்பு கொடி காண்பித்தார்கள், கருப்பு பலூன் விட்டார்கள். அதே மாதிரி 15 முதல் 20 எம்எல்ஏக்கள் கண்டெஸ்ட் பண்ற இடத்துல சோசியல் மீடியால இருக்கிறது நான் சொல்றேன். சோசியல் மீடியா இல்லாத பல நூறுகளாக இருக்கும், பல 20, 30, 40, 50 கூட இருக்கும். கனிமொழியை விரட்டி அடித்தார்கள், சில மந்திரிகளை விரட்டி அடித்தார்கள். இது எதை குறிக்கிறது என்றால் 10 மந்திரிகள் கண்டிப்பாக பொதுமக்களிடையே ஒரு விரோதம் இருப்பதனால் திமுக படுதோல்வி அடைந்து விடும் என்பதைத்தான் அது குறிக்கிறது. இதைத்தான் நான் தங்களிடம் சொல்ல ஆசைப்பட்டேன், சொல்லிவிட்டேன். அதே மாதிரி ரஜினிகாந்த், கமல்ஹாசனுக்கு எதிராக செய்வது, விஜய்க்கு ஆதரவாக செய்வது சினிமா உலகம் கூட பிளந்து விட்டது என்று தான் அஜித்து கூட எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ they are wanting NDA to come to power.
அதுதாங்க இப்போ டெல்லியில ஒரு சூழல் இருக்குது. அதான் அதான் சார் நான் இப்ப கேட்க வந்ததே அதான் சார். இப்ப ரஜினிகாந்த், விஜய், அஜித் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு இதுக்கு முன்னாடி ஜாதிகளா தான் ஓட்டு இருந்தது. தேவர், முக்குலத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதிகளா இருந்த ஓட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஃபேன் ஓட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு ஓட் பேஸ் உருவாகி இருக்கு. இந்த ஓட்லாம் எந்தெந்த ரசிகர்களோட ஓட்லாம் யாருக்கெல்லாம் போக போகுது சார்? இது எப்படி டெல்லியில பாக்குறாங்க? தங்களுடைய கேள்வி மிக மிக கடினமான கேள்வி. அதற்கு விளக்கமும் கடினமாகத்தான் இருக்கும். குறைந்தது 6 முக்கிய கட்சிகள் தமிழகத்தில், 18 கட்சிகள் இருந்தாலும் அதில் 6 முக்கிய கட்சிகள். அந்த 6 முக்கிய கட்சிகளும் பல பல ரீசன்ஸ் இருக்கு. தேவர், நாடார், கவுண்டர், செட்டியார், பிராமணன், நான் பிராமின்ஸ் இப்படி எல்லாம் இருக்குதுங்க. தலித், ஓபிசி, பீச்சலே, அதாவது பேக்வர்டு, ட்ரைபல் என்றெல்லாம் பல இருக்குது. எல்லா ஜாதியும் துண்டாயிடுச்சுங்க, எல்லா கட்சியும் துண்டாயிடுச்சுங்க. ரஜினிகாந்த், அஜித் போன்ற சினிமா உலகத்துக்கு டின்சில் வேர்டு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதுதான் டெல்லியில் பிரபலமாகி இருக்கிறது. ரஜினிகாந்தினுடைய தோழர்கள், ரசிகர் மன்றக்காரர்கள்லாம் திமுகவை விட்டு அதிமுகவிற்கும் சில பேர் டிவிக்கும் ஆதரவு தருவதற்காக பிளந்திருக்கிறார்கள். ஒன்றே வந்து பிளவு. இன்னும் 9 நாட்களில் தமிழ்நாடு தங்களுடைய பல கோடி வாக்காளர்கள் 234 மெம்பர் தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து ஜாதியினரும், கிறிஸ்டியன்ஸ்ல டிவிஷன், முஸ்லிம்ல டிவிஷன், செட்டியார்ல டிவிஷன், தேவர்ல டிவிஷன். இன்று டிஆர்பி ராஜா, டிஆர் பாலுனுடைய மகன் வெண்மனுவது ரொம்ப கடினம். காரணம் என்ன என்று கேட்டால், டிடிவி தினகரனும் சசிகலாவுடைய கட்சியும் சேர்ந்து டிஆர் ராஜாவை தோற்கடிப்பதற்கான முயற்சிகள் தேவர் குடும்பத்தில் அவ்வளவு பிரிதல் வந்துவிட்டது என்று தான் முக்கியமான நபர் என்னிடம் தெரிவித்தார் டெல்லியில். சோ இதுதாங்க பேக்ரவுண்ட். லாட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் இன் காஸ்ட், ரிலிஜன் அண்ட் சினிமா வேர்ல்ட். இது திமுகவை பாதிக்கும், என்டிஏவை ஆதரிக்கும். சார், இப்ப நீங்க சசிகலா அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப ராமதாஸ் அவர்கள், அதன் பிறகு சசிகலா அவர்கள் சேர்ந்து கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்போ என்ன ப்ராசஸ்ல இருக்கு சார்? அவங்க எவ்வளவு வாக்குகள் எடுக்க போறாங்க? வாக்குகள் எடுக்கலைன்னா கூட 1%, 2% மேல அந்த அம்மாவோட பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் ரீச் கிடையாது. கேண்டிடேட், வீக் கேண்டிடேட். பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அதிமுகவை எதிர்த்து போடுகிறேன் என்று சொன்னா கூட ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வயதாகிவிட்டது. நேற்று கூட மயக்கமடைந்து கீழே விழுந்ததை நான் பார்த்தேன். ஆக மொத்தம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், ராமதாஸ் பெரியவருடைய வேட்பாளர்கள் கூட அன்புமணியுடன் வர இருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் ரகசியமாக இல்லை, ஓப்பனாக சென்று அவருடைய அம்மையாவுடைய ஆசிகளை பெற்றுக்கொண்டு வந்து விட்டார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகராறு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சி வெற்றி பெற்றவுடன் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 3 மந்திரிகள் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருப்பார்கள் என்று தான் நம்புகிறார்கள். இதுதாங்க யதார்த்தம். கண்டிப்பா சார். சார், இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த சண்டை எப்படி சார் போயிட்டு இருக்கு? இப்போ கமலஹாசன் அவர்கள் இவங்க 2 பேருக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பத்தி கண்டிப்பா கமலஹாசன் தோற்கடிக்கப்படுவார். கமலஹாசன் ஏற்கனவே உலக மகாநாயகனாக இருந்தாலும் அது சிறு கூட்டத்தில், சிறு வளைவில் மாட்டிக்கொண்டு சிக்குகிறார். ராகுல் காந்திக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மன குடைச்சல் என்பது கொஞ்சமல்ல, அதிகமல்ல, குறைஞ்சது 100% ராகுல் காந்தி திமுக மீது நம்பிக்கை இல்லை என்பதை சொல்ல முடியும். காரணம், திமுக தமிழ்நாடு காங்கிரஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னு ராகுல் காந்தி சொல்றாருங்க. எல்லா இடத்துலயும் பல மீட்டிங்லயும், இன்டர்னல் மீட்டிங்ல சொல்றாரு. ஒண்ணுங்க, தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாக 2 மீட்டிங் போட்டாங்க. 2 மீட்டிங்ல இந்த மாணிக் தாக்கூர், சோதிமணி போன்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க திமுக வெளில வரணும்னு. அது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருந்தா செல்வ பெருந்தகையை மாத்தல. அனைவருக்கும் செல்வ பெருந்தகை மீது தான் கோபம், இன்க்ளூடிங் மல்லிகார்ஜுன் கார்கே. ஏதோ நடந்திருக்கு. அதை தவிர ஜோதிமணியை சொல்றாங்க பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க சீட்டை. இன்று பாருங்க, ஹசீனா சயீத் என்று சொல்லக்கூடிய தமிழக இளைஞர் மகளிர் காங்கிரசுடைய ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். பணத்துடன் தான் கேட்கிறார்கள் சீட்டை என்று. அதுக்கு சாம் பெட்ரோடா இருக்கிறாங்க. சாம் பெட்ரோடா அமெரிக்காவில் இருக்கிற அவருக்கு ஒரு உதவியாளர் தமிழர். அந்த தமிழர் மூலமாகத்தான் இந்த டெல்லியில் இருந்து தன்னுடைய சீட்டை கெடுத்ததாக சொல்லுகிறார்கள். இதுதாங்க ஒரு பிரச்சனை. ஆனா ராகுல் காந்தி கண்டிப்பாக மு க ஸ்டாலின் மீது அவநம்பிக்கை இருக்கிறார். ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு தடவை வந்தா கூட அதிசயங்க. சார், இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க ராகுல் காந்தி அவர்களை கையமேறியே இந்த தமிழக காங்கிரஸ் திமுக கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவருடைய டேக் காங்கிரஸ்ல ரொம்ப கம்மியாயிடுச்சு சார். அவருடைய பவர் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி, யாருடைய செல்வ பெருந்தகை ராகுல் காந்தி சார். இந்த ராகுல் காந்தியோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாயிடுச்சுங்களா? அகில இந்திய அளவிலே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, ஷ்ரிங்க் ஆயிடுச்சு, சுருங்கி விட்டது. அதை தவிர இதே செல்வ பெருந்தகை டெல்லியில் வந்த பிறகு
சென்னைக்கு வந்த பிறகு அந்த டெல்லியினுடைய ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் முடிச்சு, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங் முடிஞ்சிட்ட சென்னை நிருபர்களிடம் பேசும் பொழுது, நான் 23ஆம் தேதி தேர்தல் முடிந்தவுடன் ராஜினாமா செய்கிறேன் என்றார். அதற்கு எதற்கு காரணம்? திமுக மீது அந்த செல்வ பெருந்தகை பணம் வாங்குகிறார் என்று கேசி வேணுகோபாலிடம் இந்த ஹசீனா சயித் போன்றவங்களாம் சொல்றாங்க. ராகுல் காந்தி மனசு கன்ஃபியூஷன் ஆகி மனசு உடைஞ்சிருக்காரு. தங்களுக்கு நினைவு இருக்கும், சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரிடம் சோனியா காந்தி அம்மையார் 24 ஆரம்பத்தில் பேசினார். அப்போதுதான் என் மண் என் மக்கள் யாத்திரை அண்ணாமலை மேற்கொண்டார். அந்த சூட்டோடு சூடாக கனிமொழி என்னும் புத்தகத்தை வெளியிட வந்த சோனியா காந்தி சத்தியமூர்த்தி பவனில் ஒரு 40-50 பேர் நடுவில் சொன்னது என்னன்னா, நம்ம கட்சியை பலப்படுத்தணும், நீங்க எல்லாம் வீக்கெண்ட் பண்றீங்க, நம்மளும் போராட்டம் பண்ணணும், அரசாங்கத்துக்கு இருந்தா கூட அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை நாம் சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று உசுப்பி விட்டார். எல்லாரும் தூங்கிட்டாங்களா? இந்த செல்வ பெருந்தகை வந்து நல்லா குறைச்சு விட்டு தூங்கிட்டாரு. காங்கிரஸ் அம்போன்னு விட்டாங்க. அந்த சோனியா காந்தியினுடைய பிரதிபலிப்பு தான் ராகுல் காந்தி மனதில் இன்னும் பசுமையாக இருக்கிறது என்பதை பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சார், இப்ப செல்வ பெருந்தகை அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னா மீண்டும் இப்ப இந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு செல்வ பெருந்தகை மேல அவநம்பிக்கை ஆயிடுச்சு. இப்ப எப்படி சார் போஸ்டிங் கொடுப்பாங்க? காங்கிரஸ்ல ஒரு சாதாரண உறுப்பினரா இருப்பாரா? என்ன பண்ண போறாங்க? அவர் திமுக சேர்ந்துருவாருங்க. அவருக்கு என்ன போச்சுங்க? நிறைய ஒரு எம்எல்ஏவா இருந்தா அவர் போனார்னா அவரோட எம்எல்ஏ பதவியும் பறி போயிடுமே. அதனால என்ன இருக்குதுங்க? அந்த வரக்கூடிய ஆட்சி யார் வரப்போகுது? கூட்டணி ஆட்சியா இல்ல தொங்கு சபையா? ஒருத்தருக்குமே தெரியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் என்டிஏ முன்னிலையில் இருக்கிறது. திமுக 3வது இடத்திற்கு போட்டி விட்டது என்பதுதான். ஒரு எம்எல்ஏ இருந்தா அவங்க எல்லாம் இப்போ காங்கிரஸ்காரங்க பணம் வாங்கினாங்க டிக்கெட் வாங்கறதுக்கு. அப்ப வரக்கூடிய 2026 ஆட்சி தமிழ்நாட்டில் அந்த ஆட்சிக்காரர்கள், அந்த கட்சிக்காரர்கள் அந்த செல்வ பெருந்தகை எம்எல்ஏ விலைக்கு வாங்கிடுறாங்க. இதுல என்ன இருக்குது? சிம்மா மத்திய பிரதேசத்தில் நடக்காததா, மற்ற மாநிலங்கள் நடக்காததா? காங்கிரஸ்காரங்க வெளில போடுறாங்களா? அது சொல்லுங்களேன். அதுதான் 70 ஆண்டுகள் கழிந்த பிறகு கூட தமிழ்நாட்டில் 1967க்கு அப்புறம் ஒரு தடவை கூட காங்கிரஸ் வரவே இல்லைங்க. காங்கிரஸ் செத்து போச்சுங்க தமிழ்நாட்டுல. வட இந்தியாவில பாருங்க, குலாம் நபி ஆசாத், எத்தனையோ டால் லீடர்ஸ், அது மாதிரி ஜிதின் பிரசாத், RPN சிங், ஜோதிராதித்ய சிந்தியா அவனும் போயிட்டாங்க. பிபின் போரா போயிட்டார். அந்த அண்டை மாநிலமான கேரளா நிறைய பேர் போயிட்டாங்க. KV தாமஸ் என்பவர் சோனியா காந்தியுடைய ஆஸ்மாவிற்கு கேரளாவிலிருந்து வரக்கூடிய ஒரு மீனை கொண்டு வந்து தருவார். இந்த ஆஸ்மா வியாதிக்காக அந்த மீன் எண்ணெய் எல்லாம் அவரே CPMல சேர்ந்துட்டாரு. நீங்க வேற. அதை தவிர தமிழ்நாட்டுல காங்கிரஸை குட்டிச்சோயராக்கினது இந்த செல்வ பெருந்தகை. அதுதான் ராகுல் காந்தி பயப்படுறாரு. கண்டிப்பா சார். சார், இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிளைட்டை ஸ்கிப் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. EPS அவங்களை மீட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அதை பத்தி சார். அது டெல்லியில் தேர்தல் பொழுது, அகில இந்திய தேர்தல், பிரதமர் தேர்தலிலும் இந்த சிக்கல்கள் வரும். மோடியும் ராகுல் காந்தியும் நேற்று சந்தித்துக் கொண்டார்கள். ஏன் உதயநிதி பயப்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட? அவரே சொல்றாரு, நீங்க வந்து எங்களோட டிபேட்டுக்கு வாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி சொல்றது மீட் பண்ணி கை கொடுக்க வேண்டியதானுங்க. ஏன் உதயநிதி பயந்து போறாரு? காரணம் என்ன என்று கேட்டால், உதயநிதிக்கு கூட்டம் வருவதில்லை. MK ஸ்டாலினுக்கு கூட்டம் வந்தா கூட அதெல்லாம் பெய்டு கூட்டம் தான் சொல்லிக்கிறார்கள். அவங்க உற்சாகமே இல்லை பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல 3 தலைவர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி, விஜய், ஸ்டாலின். இந்த EPS விஜய் மூலம் நல்ல கான்பிடென்டா இருங்கன்னு அவர் கத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஓக்கலா இருக்காரு, வெளிப்படையா இருக்காரு. ஆனா திமுக வந்து மூஞ்சில விளக்கண்ண விழுதுங்க, ஆயிலி ஃபேஸா இருக்கு. அது ஏங்க? இதுதான் பொது வழித்தளங்களில் யூடியூப்ல பெருசா வருதுங்க. கண்டிப்பா சார். சார், இப்ப வேலுமணி அவர்கள் பத்தி கொஞ்சம் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு ஒரு தூணாக இருக்கக்கூடிய வேலுமணி, அவர் கடந்த ஒரு வாரமாக மலைப்பாழ்வாதிகளிடம் சென்று பல நூதனமான ஒரு முயற்சிகளை செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் ஒரு மெயினாக இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நூதன முறைகளை செய்கிறார்கள். வேலுமணியோட பிறந்த நாளுக்கு பல கேட்கெல்லாம் வெட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, தமிழ்நாடு தேர்தல் களத்துல டெல்லியிலேருந்து பல கட்சிகள் என்ன பாக்குறான்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வெற்றி கழகத்தினுடைய சின்னமும் விசில், அது ஜாக்கெட், பிளவுஸ் லேடிஸ் போட்டுக்குது, பின்னாடி தமிழ் வெற்றி கழகம் நான் ஓட்டு போடுவேன் விசில் சின்னம் என்று சொல்றாங்க. அதிமுகவிற்கு இரட்டை இலை போட்டு டிஷர்ட், டவல் எல்லாம் போடுறாங்க. பாஜகவிற்கு மோடி பொறித்தது தாமரை சின்னத்தை போட்டு பண்றாங்க.
காங்கிரஸுக்கு ஒண்ணுமே காணும், திமுகவுக்கு நல்லா பண்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு திருப்பூர் போன்ற பனியன் டி ஷர்ட் போன்ற இடங்கள்லாம் பிரபலமாக்கிறது. அதைத்தான் வேலுமணி முன்னிலையில் சேர்ந்து செய்கிறார். அது ஒரு நூதனமான முறை. இப்ப தமிழகத்துக்கு அடுத்து எந்த தலைவர் வரப்போறாங்க சார் மத்தியில இருந்து? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வரப்போகிறார். எனக்கு பக்கா தெரியும். மிஸ்டர் யோகி ஆதித்யநாத் வரப்போகிறார். தேவேந்திர பட்னவிஸ் வந்து விட்டார். தமிழகத்தில் ஒரு கார்பரேட் பாம்பிங் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல பாஜக தலைவர் வருகிறார். ஆனா அந்த அளவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கு, மத்திய காங்கிரஸ் யாரும் இல்லை. காங்கிரஸ்ல ஆள் இருந்தாதாங்க தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு. 8 சீஃப் மினிஸ்டர் வந்துட்டாங்க பிஜேபில இருந்து. காங்கிரஸ்ல யாரும் பக்கத்து ஊர்ல சிவகுமார் வந்துட்டு குழப்பிட்டு போயிட்டாரு. அவர் விஜய் சொல்றாரு யார் உண்மையான காங்கிரஸ் எங்கிட்ட இருக்காண்டு. அதற்கு ஸ்டாலின் விளக்கம் கேட்கிறாரு, ராகுல் காந்தி சொல்ல வேண்டும் என்று. ஆக மொத்தம் பிரதமர் நரேந்திர மோடி 15, 18 தேதிகளில் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் வருவதாக நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன் எஸ்பிஜி மூலமாக. இதுதாங்க பின்னணி. நாளை நாம் சந்திக்கும் வரையில் விடைபெறுகிறேன். நாளைக்கு நான் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எப்படி தேர்தலில் தன்னுடைய பங்கை தமிழகத்தில் ஆற்றுகிறது என்ற தலைப்பில் தங்களிடம் நான் உரையாடுவதில் மிட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, நமஸ்காரம், வணக்கம். கண்டிப்பா சார். இன்று எங்களுடன் இணைஞ்சு நிறைய விஷயங்களை குறித்து பேசுனீங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.